ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். ரீசெண்டாக நடந்துகிட்ருக்க ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமோட மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வர ஜிஏ டாபிக்ஸ் எல்லாம் அப்கமிங் எக்ஸாம் இருக்கிற அஸ்பிரண்ட்ஸ் அண்ட் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. ஆல்சோ மேக்ஸுக்கு இதே டைப்பில் ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஷார்ட்கட் கீ இஸ் யூஸ்டு டு ஓப்பன் த இன்சர்ட் ஹைப்பர்லிங்க் டயலாக் பாக்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, Ctrl+K. எல்லா ஷார்ட்கட் கீக்குமே நம்ம சேனலில் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. டெலகிராம் சேனலில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் நோன் அஸ் அசாம் கேசரி? ஆன்சர் ஆப்ஷன் சி, அம்பிகாகிரி ராய் சௌத்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் செபின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, துஹின் கண்டா பாண்டே. அடுத்த கொஸ்டின், ஜிஎஸ்டி வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா த்ரூ விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 101. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கடைசியாக 10 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் நல்லா படிச்சுக்கோங்க. எப்படி மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே தான் இருக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு, விச் இஸ் த ஸ்டேட் பேர்ட் ஆஃப் ராஜஸ்தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். நெக்ஸ்ட்டு, ஆன் ஹூஸ் அட்வைஸ் டஸ் த பிரசிடென்ட் அப்பாயிண்ட் த கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட்? எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் சி, பிரைம் மினிஸ்டரோட ஒப்புதலின் பேரில். அடுத்த கொஸ்டின், வென் இஸ் எம்எஸ்எம்இ டே செலிப்ரேட்டட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, June 27. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ப்ரெஷர்னு கேட்டிருக்காங்க. ப்ரெஷர்னால் என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ்னால் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஏரியானா என்னது? லென்த்தோட ஸ்கொயரு. அப்போ எம்எல்டி ஸ்கொயர் ஃபார்முலா படி மாஸு லென்த்து டைமு அதுபடி பார்த்தோம்னா ஏரியாவுக்கு என்ன வரும்? எல் ஸ்கொயரு. அது மாதிரி இங்கே ஃபோர்ஸுக்கு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் பார்த்துருக்கோம். மாஸுக்கு எம் போட்டுக்கிட்டேன். ஆக்சலரேஷன்னா லென்த்து பை டைம் ஸ்கொயர்னு வரப்போகுது. அப்போ எல் டி பவர் -2. இங்கே ஏரியாவுக்கு நான் எல் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன்னா ஏரியானால ஸ்கொயர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த்து தான் வரப்போகுது. அப்போ அந்த லென்த்துக்கு பதில் இங்கே இருக்குது, இங்கே லென்த்து, இங்கேயும் 2 வரப்போகுது. இப்போ 2 பவர் மேலே உள்ள ஒன்று இருக்குது. இப்போ இங்கே -2ன்னு வந்துடும். ஸோ லென்த்துக்கு மட்டும் கீழே 2 மேலே 1 இருக்குது. அப்போ மேலே -2 + 1ன்றது -1 ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ எம் எல் பவர் -1 டி பவர் -2. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ரிசீவ்டு த திமோர் லெஸ்லி ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் கிராண்ட் காலர் ஆஃப் த ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. நெக்ஸ்ட்டு, தாகூர் போலநாத் சிங் வாஸ் ரிலேட்டட் டு விச் ரெபிலியன்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமர் ரெபிலியன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் வாஸ் த COP 2024 கான்ஃபரன்ஸ் ஹெல்டு? காப்னா வேற ஒன்றும் இல்லை, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இது மெம்பர் மீட்டிங் UNFCCCயோடது. ஆன்சர் ஆப்ஷன் சி, பேக்கு அபர்பைஜான். இன்னொரு ஷிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா COP 2025 கேட்டிருந்தாங்க. இது என்விரான்மெண்ட் ரிலேட்டட்ன்றதுனால இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் த ரூலர் ஆஃப் விதிசா இன் 1292? ஆன்சர் ஆப்ஷன் பி, அலாவுதீன் கில்ஜி. அடுத்து, இன் விச் ஸ்டேட் இஸ் த செக்ஸ் ரேஷியோ ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஹையஸ்ட்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மிசோரம். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்? சிம்பிள் கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி, ஃப்ளூட். அடுத்த கொஸ்டின், இஃப் த டிக்ரி பாஸ்டு பை லோக் அடால்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த டிக்ரி ஆஃப் எ சிவில் கோட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், இட் இஸ் த ஃபைனல் அண்டு பைண்டிங் ஆன் போத் பார்ட்டிஸ். நெக்ஸ்ட், ஹூ அப்பாயிண்ட்ஸ் த சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வாட் இஸ் த எய்ம் ஆஃப் PMYU ஸ்கீம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ப்ரமோட் ஆண்டர்பிரினர்ஷிப் அமாங் யூத். நெக்ஸ்ட், வாட் இட் த 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மேக் மேண்டேட்ரி? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் ஏஜ் 6 to 14. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து, பாண்டவானி டான்ஸ் இஸ் ரிலேட்டட் டு? ஆன்சர் ஆப்ஷன் சி, சத்தீஸ்கர். நெக்ஸ்ட்டு, இன் விச் இயர் கலிங்கா வார் டுக் பிளேஸ்? இது ரயில்வேயோட ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி, 261 BC. நெக்ஸ்ட்டு, ஹூ ஃபவுண்டட் த பிரார்த்தனா சமாஜ் இன் 1867 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆத்மரம் பாண்டுரங். நெக்ஸ்ட்டு, இன் விச் இயர் டிட் அசோகா அக்செப்ட் புத்திசம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 268 BC. அடுத்து, அலிப்பூர் பாம் இன்சிடென்ட் இஸ் ரிலேட்டட் டு வாட்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கான்ஸ்பிரசி அண்ட் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ். அலிப்பூர் பாம் இன்சிடென்ட் ரிப்பீட்டட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ்
டஸ் நாட் ஷேர் பார்டர் வித் எனி கண்ட்ரி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜியாகிரஃபி மேப் வச்சு படிங்கன்னு, அதை வச்சு இது ஈஸியாக போட்டிருக்கலாம். அது போக பார்டர் ஷேரிங் வித் கண்ட்ரீஸ்க்கு நம்ம சேனலில் வீடியோவும் அவைலபிளாக இருக்குது ஷார்ட்கட்டோட, அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி சத்தீஸ்கர். நெக்ஸ்ட்டு அயோடின் பிலாங்ஸ் டு விச் குரூப்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 17th குரூப். ஆல்ரெடி சொல்லது தான் இதுவுமே. மாடர்ன் பீரியடிக் டேபிள், மென்லிவ் பீரியடிக் டேபிள் ஃபுல்லாகவே ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அட் விச் பிளேஸ் டஸ் இந்தியா மியான்மர் டச் சைனான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி திப்பு பாஸ். அடுத்து வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மினி கான்ஸ்டியூஷன். வென் வாஸ் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி 1995. அடுத்து வேர் வாஸ் த ரீஜினல் மீட்டிங் ஆஃப் த வேர்ல்டு ஹெல்த் சம்மிட் 2025 ஹெல்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி நியூ டெல்லி இன் இந்தியா. அடுத்து வென் வாஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி இன் சங்கரி பிரசாத் வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அடுத்த கொஸ்டின் விச் காம்படிஷன் டிட் அனஹாத் சிங் பிளே இன் மார்ச் 2025. ஆன்சர் ஆப்ஷன் பி SRFI இந்தியா டூர் PSA சேலஞ்சர் சாம்பியன்ஷிப். நெக்ஸ்ட் வாட் இஸ் அல்ட் ப்ளஸ் டேப் கீ யூஸ்டு ஃபார். ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்விட்ச் பிட்வீன் ஓப்பன் விண்டோஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு விச் கமிட்டி வாஸ் ஃபார்ம்டு ஃபார் பேங்கிங் ரிஃபார்ம். இந்த கமிட்டிஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட. ஆன்சர் ஆப்ஷன் பி நரசிம்மன் கமிட்டி. நெக்ஸ்ட்டு வென் டிட் மென்லிவ் டிஸ்கவர் த பீரியாடிக் டேபிள். பார்த்துக்கோங்க எத்தனையோ தடவை எல்லா ஷிஃப்ட்லேயுமே வந்துக்கிட்டே தான் இருக்குது மாற்றி மாற்றி. ஆன்சர் ஆப்ஷன் பி 1869. ஸோ மென்லிவ் பீரியாடிக் டேபிள், மாடர்ன் பீரியாடிக் டேபிள், S பிளாக் எலமெண்ட், P பிளாக் எலமெண்ட் இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போயிருங்க. அடுத்து விச் பேங்க் இஸ் நோன் அஸ் த பேங்க் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா. ஆன்சர் ஆப்ஷன் சி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சிம்பிள் கொஸ்டின் அது. நெக்ஸ்ட் விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் லேக் இன் ராஜஸ்தான். ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெய்சாமன் லேக். நெக்ஸ்ட்டு அண்டர் விச் ஆர்டிக்கல் டூ மைனாரிட்டிஸ் ஹேவ் த ரைட் டு ஓப்பன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். சிம்பிள் கொஸ்டின் தான். ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் 30. அடுத்து ரெயின்ஃபால் டூரிங் விண்டர்ஸ் இஸ் மெயின்லி கேஸ்ட் பை வாட். ஆன்சர் ஆப்ஷன் பி வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். நெக்ஸ்ட்டு வேர் டூ டெலிட்டட் ஃபைல்ஸ் கோ இன் ஏ கம்ப்யூட்டர்னு கேட்டிருக்காங்க. இந்த டெலிட்டு, ஷிஃப்ட் ப்ளஸ் டெலிட் இதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. கம்ப்யூட்டரில் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ரீசைக்கிள் பின். இது சிம்பிள் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி நியூ டெல்லி. நெக்ஸ்ட்டு ஜிடிபி க்ரோத் ரேட் இன் யூனியன் பட்ஜெட் 2023 to 2024 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 7.3%. நெக்ஸ்ட் ஹூ மர்டர்ட் கர்சன் வைலி இன் லண்டன். ஆன்சர் ஆப்ஷன் பி மதன்லால் திங்ரா. நெக்ஸ்ட்டு வாட் டஸ் ஆர்டிகல் 246 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ரிலேட் டு. ஆன்சர் ஆப்ஷன் சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். இதுவுமே ரயில்வேயோட ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வென் மோடிஜி விசிட்டட் ஸ்ரீலங்கா இன் ஏப்ரல் 2025 விச் சிட்டிஸ் டிட் ஹி விசிட். ஸ்ரீலங்கா போகிறப்ப எந்த சிட்டிலாம் விசிட் பண்ணார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி கொழும்பு, அனுராதபுரா. நெக்ஸ்ட்டு விச் முகல் எம்பரர் இஸ் கால்ட் ஜிந்தா பீர். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் டி அவுரங்கசீப். அடுத்து ஹூ கேம் டு இந்தியா டூரிங் சந்திரகுப்தா மௌரியா டைம். ஆன்சர் ஆப்ஷன் சி மெகஸ்தனிஸ். நம்ம பழைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறப்பவே, ப்ராக்டிஸை டிஸ்கஸ் பண்ணுறப்பவே யார் யார் பீரியடில் யார் வந்தா அப்படின்றதுக்கு ஷார்ட்கட்டோடையே நான் அந்த கொஸ்டினை ரிலேட் பண்ணி சொல்லியிருந்தேன். அப்படியே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் வேர் த சார்ட்டர் ஆக்ட் சஸ்பெண்டட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 20 இயர்ஸ். அடுத்து டு விச் கண்ட்ரி வில் இந்தியா எக்ஸ்போர்ட் பிரம்மோஸ் மிசைல் ஃபர்ஸ்ட். ஆன்சர் ஆப்ஷன் பி பிலிப்பைன்ஸ். நெக்ஸ்ட்டு டிஃபிஷியன்சி ஆஃப் விச் விட்டமின் காசஸ் நைட் பிளைண்ட்னஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி விட்டமின் ஏ. இது சிம்பிள் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் கேட்ச் இன் கம்ப்யூட்டர். ஆன்சர் ஹை ஸ்பீட் மெமரி பிட்வீன் CPU அண்ட் ரேம். அடுத்து விச் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம். சிம்பிள் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி வீனஸ். நெக்ஸ்ட்டு வென் டிட் த ஜஸ்டிஸ் அண்ட் லோகாயுக்தா ஆக்ட் 2013 கம் இன் டு எஃபெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 2014.
நெக்ஸ்ட்டு ஆன் வாட் டஸ் த ஸ்பீட் ஆஃப் எ CPU டிபெண்ட்? ஆன்சர் ஆப்ஷன் பி கிளாக் ஸ்பீடு. அடுத்து ஹரிசேனா வாஸ் த கோட் poet ஆஃப் விச் ரூலர்? ஆன்சர் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தா. நெக்ஸ்ட்டு ஹூ டிஸ்கவர்ட் பென்சிலின்? சிம்பிள் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். நெக்ஸ்ட் வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் அசோகா வித் பிந்துசாரா? ஆன்சர் ஆப்ஷன் பி சன். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சிடி? ஆன்சர் ஆப்ஷன் பி காம்பேக்ட் டிஸ்க். அடுத்து வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சிஎம்ஓஎஸ்? காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். நெக்ஸ்ட் வாட் இஸ் ஆர்டிகல் 43B? ஆன்சர் ஆப்ஷன் பி ப்ரமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். நெக்ஸ்ட் விச் ஹார்மோன்ஸ் ஆர் ரிலீஸ்டு ஃப்ரம் த ஸ்டொமக்? ஆன்சர் ஆப்ஷன் பி கிரெலின் அண்ட் கேஸ்ட்ரின். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு பிரைமரி செக்டார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரிஸ், மைனிங் அண்ட் டைரி. இதே மாதிரி செகண்டரி செக்டார், டெர்சரி செக்டார்லாம் பார்த்துக்கோங்க. இதுவுமே ரயில்வேல ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு ஆன் ஹூஸ் அட்வைஸ் டஸ் த பிரசிடென்ட் பெர்ஃபார்ம் ஹிஸ் ஃபங்க்ஷன்? ஆன்சர் ஆப்ஷன் சி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை PM. நெக்ஸ்ட்டு ஹூ வாஸ் த கேப்டன் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் இன் உமர்ஸ் பிரீமியர் லீக் 2025? ஆன்சர் ஆப்ஷன் சி ஹர்மன்பிரீத் கவுர். அடுத்து ஒய் இஸ் கேரளாஸ் ரோட் டென்சிட்டி ஹையர் தென் ராஜஸ்தான்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்மாலர் ஏரியா அண்டு பெட்டர் கனெக்டிவிட்டி. அடுத்து விச் ஸ்டேட் லான்ச்டு EV பாலிசி 2.0? ஆன்சர் ஆப்ஷன் சி டெல்லி. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த ஃபஸ்ட்டு சலமோனல்லா வேக்சின்? ஆன்சர் ஆப்ஷன் பி என்டெரிசோல் சலமோனல்லா டிபார்சி. அடுத்து தீம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டூரிசம் டே 2024? ஆன்சர் ஆப்ஷன் பி டூரிசம் அண்ட் பீஸ். நெக்ஸ்ட்டு வேர் இஸ் இந்திரா பாயிண்ட் லொக்கேட்டட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட். அடுத்து இன் விச் கண்ட்ரி இஸ் தார் டெசர்ட் லொக்கேட்டட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எல்லோரும் பார்த்தோன்னே ஆப்ஷன் ஏ போட தோணும். கண்டிப்பாக கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் சி கொஞ்சம் பார்ட் வந்து பாகிஸ்தான்லேயும் கலந்து வரும் தார் டெசர்ட்டில். அடுத்து ஹூ இஸ் த 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா? ஆன்சர் ஆப்ஷன் சி இது நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் படிக்கிறப்பவே ஷார்ட்கட்டோடு படித்தது, அப்படியே கேட்டிருக்காங்க. ஞானேஷ் குமார். நெக்ஸ்ட் கொஸ்டின் சர்தார் சின்ஹா இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஃபீல்டு? இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஃபோக் சிங்கர்னு கொடுத்து அது யாருன்னு கேட்டிருந்தாங்க ஆப்ஷனில். இப்போ அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. எதுக்கு இவங்கள பற்றி கேட்குறாங்க அப்படின்னா ஆபிச்சுரியில் இவங்க ரீசெண்டாக வந்தவங்க தான், ஸோ அதனால் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபோக் சிங்கிங். அடுத்து ஹூ பில்ட் பிபிகா மக்பரா? இது சிம்பிள் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் பி அவுரங்கசீப். நெக்ஸ்ட்டு 19th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1966 வாஸ் ரிலேட்டட் டுன்னு கேட்டிருக்காங்க. இது எதை ரிலேட் பண்ணது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி எலெக்ஷன் ட்ரிபியூனல்ஸ் பற்றினது. அடுத்து வென் வாஸ் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிமூவ்டு ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? எப்போ ரிமூவ் பண்ணப்பட்டது, எந்த இயர்லன்னு கேட்டிருந்தாங்கன்னாலும் போட்டலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி 1978. எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்து விச் ஆர்டிகிள் ப்ரொவைட்ஸ் ஃபார் அஃபீஷியல் லாங்குவேஜ் கமிஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி 344 ஆர்டிகிள். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் கேஞ்சட்டிக் பிளெயின்? கேஞ்சட்டிக் பிளெயினில் எதெல்லாம் வரும் அப்படின்னா யூபி வரும், பீகார் வரும், டெல்லி வரும், பஞ்சாப் வரும், ராஜஸ்தான் மட்டும் வராது. ஆன்சர் ஆப்ஷன் டி ராஜஸ்தான். அடுத்து ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 2025 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி விபின் குமார். நெக்ஸ்ட் விச் கேட்டகரி ஆஃப் யூனிட்ஸ் ஹேஸ் த லார்ஜஸ்ட் அபுண்டன்ஸ் இன் MSME? இது எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி மைக்ரோவில் தான். நெக்ஸ்ட்டு வேர் வாஸ் COP16 2024 ஹெல்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கலி கம்போடியா. நெக்ஸ்ட்டு விச் எம்பரர் எஸ்டாப்ளிஷ் த மோஸ்ட் புத்திஸ்ட் மானுமெண்ட்ஸ்? இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஆன்சர் சி அசோகா. அடுத்து லாஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் பைப் லைனிங் இன் CPUன்னு கேட்டிருக்காங்க. எதுக்காக பண்ணுறதுன்னா டு இன்க்ரீஸ் ப்ராசஸிங் ஸ்பீட். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ரீசனிங்கில் எப்படிலாம் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம்.
ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபாலோ ஆகிற பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அந்த நான் சொன்ன டிஃப்ரெண்ட்டான கொஸ்டினில் இந்த இப்படி ஒன்று கேட்குறாங்க. லைக் எப்படின்னா, இப்போ ஒரு நம்பர்ஸ் 7, 3, 5, 2, 4, 6, 9 இப்படி செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதில் ஈவன் இருக்கிறதெல்லாம் ஈவன் நம்பர் எல்லாமே 2 ஆட் பண்ணுங்கள், அப்புறம் ஆடாக இருக்கிறதெல்லாம் -1 பண்ணுங்கள். இப்படி பண்ணுறப்ப எந்தெந்த நம்பர்லாம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குறதுக்கு இப்போ பாருங்கள், இப்போ இதெல்லாமே நம்ம ஆடை மட்டும் நான் வந்து ஈஸியாக இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆடை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டேன். ஆட் நம்பரை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, -1 பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ -1 பண்ணால் இங்கே 6 வந்துடும், 2 வந்துடும், 4 வந்துடும், இங்கே பார்த்தோம்னா 8 வந்துடும். இங்கே ஊடால 3 நம்பர் மட்டும் இல்லை, அது ஈவன் நம்பர், அது 2 2 கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ 4, 6, 8 இப்படி போட்டுடலாம். இதில் ரிப்பீட் ஆகிற நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். 4, 6, 6 2 டைம்ஸ் வந்துருச்சு, 8 2 டைம்ஸ் வந்துருச்சு. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து 3ன்னு போட்டுடலாம். 3 நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு போட்டுடலாம். எந்தெந்த நம்பர்னு கேட்டாங்கன்னா அதை ஸ்பெசிஃபிக்காக போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதை கொஞ்சம் ஈஸியாக பண்ண பாருங்கள், டைம் எடுத்துடாதீங்க. என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் என்ன, அதை மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி அதிலே ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கோடிங்கில் வச்சு அல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ் வச்சு ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்துடுதுன்றாங்க. பாருங்கள், சிம்பிள், ஒன்றுமே இல்லை. TAMனு கொடுத்துருக்காங்க, RACன்னு கொடுத்துருக்காங்க. இதில் அல்ஃபபெட்ஸ் காமனாக இருக்கிறது என்ன, ஏ தான். அவங்க கேட்குறதும் ஏ. அதே மாதிரி நம்பர்லேயும் காமனாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தா முடிஞ்சது 4 தான் காமனாக இருக்குது. அப்படியே A = 4 ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை மாதிரி வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வேறு வேறு அல்ஃபபெட்ஸ் எப்படி எப்படி கேட்கலாம், 2 இது ஒன்று போல் கொடுத்துட்டு மிச்சம் ஒன்று கேட்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாமும் வருது. ஸோ அதுக்கு தயாராக போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பசில் அப்படியே எக்ஸாமில் வந்திருக்கு. என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஈச் ஆஃப் DEFHIJK. அப்போ மொத்தம் 3 3 6 7 பேர் இருக்காங்க. 7 பேர் எத்தனை நாள், ஃபார் டிஃப்ரெண்ட் டே ஆஃப் எ வீக் ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே அண்ட் எண்டிங் ஆன் சண்டே. மண்டேயில் ஆரம்பித்து எண்டிங் சண்டேன்னு சொல்லிட்டாங்க. K ஹேஸ் அ எக்ஸாம் ஆன் தேர்ஸ்டே. K வந்து தேர்ஸ்டே எக்ஸாம், ரைட்டு. நெக்ஸ்ட்டு H ஹேஸ் எ எக்ஸாம் ஆன் ஒன் ஆஃப் த டே ஆஃப்டர் D. அப்போ H வந்து Dக்கு அப்புறம். அடுத்து ஆன் ஒன் ஆஃப் த டே பிஃபோர் E. ஈக்கு முன்னாடி, அதையும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு F ஹேஸ் எ எக்ஸாம் ஆன் ஒன் ஆஃப் த டே ஆஃப்டர் J. Fக்கு வந்து ஆஃப்டர் J எக்ஸாமு. அப்புறம் பட் ஆன் டே பிஃபோர் I. ஆனால் ஐக்கு முன்னாடி தான் F, அதையும் சொல்லிட்டாங்க. J ஹேஸ் எக்ஸாம் ஆன் ஒன் ஆஃப் த டே ஆஃப்டர் K. J வந்து கேக்கு அப்புறம் தான் சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே தேர்ஸ்டே வந்துருச்சுன்னா அடுத்து என்னெல்லாம் வர பாசிபிலிட்டி இருக்குது, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஏன்னா சண்டேல முடியணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ மண்டேல ஆரம்பிக்கவும் செய்யும். இப்போ ஒன்றுமே இல்லை, கேக்கு அப்புறம் ஜேன்னு சொல்லிட்டாங்க. சிம்பிளாக அப்போ JFI அப்படியே இதை தூக்கி இங்கே போட்டுடலாம். அதே மாதிரி மேலே 3 நாள் தான் பாக்கி இருக்குது, இங்கே 4 நாளுக்கு போட்டாச்சு. DHE அதுவும் போட்டாச்சு. அவங்க கேட்குறது என்ன, ஹவு many people have exam between F and H. Fக்கும் Hக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3. ஆன்சர் ஆப்ஷன் A, முடிஞ்சது. இது அப்படியே கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஒரு சில ஷிஃப்ட்டில் சிம்பிளிஃபிகேஷன் டைரெக்டாக கேட்காம இந்த மாதிரி இப்படியும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியே 3 to 4 கொஸ்டின்ஸ் வரைக்குமே வருது. இந்த மாதிரி 3 to 4 கொஸ்டின்ஸை இப்படி கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம சைன் சேஞ்ச் பண்ணி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுறது தான் வேலையே. ஓகே பாருங்கள், 25 இன்ட்டுக்கு பதில் ப்ளஸ் போட போகிறோம், 32. அடுத்து ப்ளஸ்ஸுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க, டிவைடாக மாற்ற சொல்லியிருக்காங்க. நான் அதை அப்படியே இங்கேயே இப்படி எழுதிடுவேன், இன்ட்டு 1/8. அடுத்து மைனஸ்க்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளை இன்ட்டு 4. அடுத்து டிவைடுக்கு பதில் மைனஸ் போட சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்க்கணும், அவ்வளோதான். இங்கே 4 2 16. அப்போது 25 + 15 வருது. 25 + 15 எவ்வளவு, 40. இதான் ஆன்சர். இந்த மாதிரியே சம் 3 to 4 கேட்குறாங்க, இல்லை டேரெக்டாகவே சிம்பிளிஃபிகேஷன் மாதிரியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கும் தயாராகிட்டு போயிருங்க போகிறவங்க எல்லாருமே. அடுத்து த நாமினல் மார்க்ஸ் ஆப்டென்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ் who appeared in a test are given below, find the median marks அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி டேபிள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரேரஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்குறாங்க கொஸ்டின்ஸ். ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டில் இந்த மாதிரி கொஸ்டின் அமையுது, அதுவும் ரேராக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி மீடியன்னு கொடுத்தா நம்ம பொதுவாகவே மீடியன்னு கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுவோம், அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவோம். அதே தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லேயும் நம்ம பண்ண போகிறது. இப்போ பாருங்கள், இங்கே 8 இங்கே இருக்குது, 11 இங்கே இருக்குது. அது அப்படியே அந்த டேபிளுக்கு நேராகவே நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 8, அதுக்கடுத்து மார்க்ஸில் என்ன வருது 11, நெக்ஸ்ட்டு 16, அடுத்து 20, அடுத்து 22,
அடுத்து 29. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது அதுக்கு நேராக உள்ள நம்பர்லாம் எழுதிட வேண்டியதான். n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை அப்படி எழுதிட வேண்டியதான். 8க்கு 11, அப்புறம் 14, நெக்ஸ்ட்டு 9, 5, 8, 3. இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை அப்படியே கூட்டிடுங்க. 11, 14, 25, 30, 39, 41, 42, 42, 50. இது n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு நம்ம மொத்தமாக சம்மேஷன் பண்ணால் 15 வருது. அடுத்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று பார்க்கணும். அது என்னென்னா, இங்கே என்ன இருக்குது 11, அது அப்படியே இங்கே போட்ட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இதை ப்ளஸ் பண்ணி இதை அப்படியே நம்ம போட்டுட்டு வந்தோம்னாலே இதே 50 தான் வரப்போகுது. ஒன்றுமே இல்லை, இங்கே சம்மேஷன் பண்ணது இங்கே பிரித்து எழுத போகிறோம். 25, 9, இதை கூட்டினா என்ன 34. ஸ்டார்டிங் 11 இருக்குது, அது அப்படியே ஆரம்பிக்கிறோம். இங்கே அப்படியே கூட்டி போட்டு வரோம். 34, 5, இப்போ 39. நெக்ஸ்ட்டு இங்கே 47, 3, 50. இப்படி நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம சம்மேஷன் பண்ண என்ன வந்துச்சு 50 வந்தது. அதில் பாதி என்ன அப்படின்னு பார்க்கணும். சம்மேஷனில் பாதி n/2. n/2ல் அப்படின்னு பார்த்தோம்னா 50ல் பாதி 25 இருக்கிறது எங்கே இங்கே இருக்குது. அப்புறம் இதுக்கு அடுத்த டேர்மும் நம்ம பார்க்கணும். n/2 + 1 இந்த டேர்மும் பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா எங்கே வரும், இந்த இடத்துல வரும். இப்போ அந்த 2 டேர்ம் நம்ம ஏன் பார்க்குறோம், ரீசன் என்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம மீடியனில் 6 டேர்ம்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், நடுவில் உள்ள 2 எடுப்போம். நடுவில் உள்ள 2 எடுக்கிறப்ப அதுக்கு நம்ம மிடில் வேல்யூ பார்ப்போம் அசெண்டிங் ஆர்டரில் எழுதி. இதுவே ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தால் மிடில் உள்ளதை மட்டும் எடுத்து நம்ம டேரெக்டாக ஆன்சர்னு போட்டுடலாம். இது ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால நடுவில் உள்ள டேர்மும் அதுக்கு அடுத்த உள்ள டேர்மும் எடுக்கணும். அதனால தான் நம்மளுக்கு வரக்கூடியது என்ன வருது, 25 வருது. n/2ல் 25 வருது. அதுக்கு அடுத்த டேர்ம்னு எடுக்கிறப்ப 26 ஆயிரும். ஸோ நம்மளுக்கு இங்கே 34 தான் அடுத்து இருக்குது. அது ரெண்டையுமே நம்ம இங்கே எடுத்துக்கணும். அப்படி எடுத்தோம்னா என்னென்ன வருதோ அப்படியே நம்ம போட்டு சம்மேஷன் பண்ண வேண்டியதான். அது ரெண்டையுமே கூட்டி அதுக்கு ஆவரேஜ் பார்ப்போம். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டையுமே கூட்டி அதுக்கு ஆவரேஜ் எடுத்துட வேண்டியதான். 25 + 34 / 2 இதுதான் ஆன்சரு. 25th + 34th இது டேரெக்டாக நம்பராக எடுக்காமல் அந்த டேர்மை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எடுக்கணும். அது இதில் ரொம்ப முக்கியமானது. அப்படி எடுத்தோம்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு 25க்கு நேராக என்ன வருது, இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணி கொண்டு வந்தோம். அதுக்கு நேராகவே நம்ம என்ன பார்த்துருக்கோம் மார்க்ஸில் 11, அது அப்படியே போட்டுற வேண்டியதான். அடுத்து இதுக்கு அடுத்த டேர்ம்னு எடுக்க போனால் 26, அதில் ஐயா இருக்கிறது கூடிய இந்த இடம், அதனால் நம்ம 34 எடுத்திருக்கோம். அதுக்கு நேராக என்ன வருது 16. இந்த n/2th டேர்ம் n/2 + 1th டேர்ம் / 2 அப்படி போட்டோம்னா அதுக்கு நேராக உள்ள மார்க்ஸ்லேருந்து நம்ம அப்படியே எடுக்கிறோம். / 2ன்னு போடுறோம். 11 + 16 / 2 என்ன 27 / 2. ஆன்சர் ஆப்ஷன் பி 13.5. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமு செல்ஸ் 2 ஹெல்மெட்ஸ் rupees 1232 ஈச் ஒன். ஒன்று வந்து 12% ப்ராஃபிட், another one 12% லாஸு. ஃபைன் தி லாஸ் ஆர் ப்ராஃபிட்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டினில் லாஸ் பர்சன்டேஜ் ஆர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா சேமாக நம்மளுக்கு இருந்தாலே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு சேம் அப்படின்னாலே கண்டிப்பாக லாஸாக தான் இருக்கும். அதுக்கு லாஸ் பர்சன்டேஜுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. என்னென்னா அந்த பர்சன்டேஜை ஸ்கொயர் பண்ணி / 100 போட்டோம்னாலே முடிஞ்சது. ஆன்சர் 1.44% வந்துடும். லாஸ் பர்சன்டேஜ் வந்துடும். லாஸ் வேணும்னா சிபி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதுபோக இன்னொரு மெத்தட் இருக்குது. அது வெவ்வேறு பெர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 2 ஹெல்மெட்ஸு இவ்வளோ ரூபான்னு அது செல் பண்ணுது. அப்போது டோட்டல் எஸ்பி அப்படின்னு பார்த்தா என்ன வரும், இதை 2 டைம்ஸ் போட வேண்டியிருக்குமா, ஏன்னா ஒவ்வொரு ஹெல்மெட்டுமே 1, 2, 3, 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் எஸ்பின்னு பார்த்தோம்னா 2464. இதை 2 டைம்ஸ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு சிபி 1 100 எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 112 எவ்வளோ, இப்போ 112 எவ்வளோ நம்மளுக்கு தெரியுமா, 1232 தான் 112. இதை கேன்சல் அவுட் பண்ணேன்னா இது 1 டைமு, திரும்ப 112ன்னு வரும், இங்கே 11. ஸோ ஃபஸ்ட்டு சிபி வந்து 1100. நெக்ஸ்ட்டு சிபி 2க்கு பார்த்தோம்னா 100 எவ்வளோன்னு பார்க்க போகிறோம், 88. ஏன்னா 12% லாஸ், 88 தான் 1232ன்னு தெரியும். இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். 8 11 சார் 88, 111 இங்கே 1ன்னு போட்டோம்னா இங்கே ஒரு 1 வரப்போகுது, 112. இதை நான் 8 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 14 வரப்போகுது. இப்போ இங்கே செகண்ட் சிபின்னு பார்த்தா 1400 வரப்போகுது. 11 14 ரெண்டையுமே ஆட் பண்ணால் டோட்டல் சிபி 2500.
அப்போது சிபி 2500, டோட்டல் எஸ்பி 2464. அப்போது கண்டிப்பாக லாஸ் தான், ஏன்னா சிபி தான் கூட இருக்குது. எவ்வளோ கூட இருக்குது? 36 கூட இருக்குது. ஆன்சர் லாஸ் ஈக்குவல் டு 36. அவ்வளோதான். தசமம் அப்படியே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் ஆஃப் எஸ்பி வந்து ஒரு 3 ரூபீஸ்னு கொடுத்தாச்சு. ப்ராஃபிட் வந்து ஒன்று வந்து 4%, இன்னொன்று 10%ன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் எஸ்பின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றுமே இல்லை. இப்போ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 4, 10, 6% தான் டிஃப்ரென்ஸு. அந்த டிஃப்ரென்ஸ் என்ன? 3. அப்போது இதை வச்சு நம்ம 4க்கு என்னென்னு பார்த்துடலாமா? 4னா என்ன? எஸ்பியில் பார்க்குறப்ப 104. இப்போது 6% தான் 3னா 104 எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி 10க்கு என்ன பண்ணலாம்? 6% தான் 3னா 110 எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அப்படி கேன்சல் அவுட் பண்ணேன்னா இங்கே 2, ஸோ 52ன்னு வந்துட போகுது. ஏன்னா இந்த 2வும் 104 கேன்சல் பண்ணால் 52. அதே மாதிரி இங்கே கேன்சல் அவுட் பண்ணால் இங்கே 2, இங்கே பார்த்தோம்னா 55. அப்போ ஆன்சர் என்ன? 52:55. சிம்பிள் கொஸ்டின், முடிஞ்சது. அடுத்து இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ட்ரிக்னாமெட்ரியில் சீக்கன் தீட்டா டேன் தீட்டா அடிஷனில் இங்கே சப்ராக்ஷனில் ஃபைண்டு சைன் தீட்டான்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே செய்ய வேணாம், அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 சீக்கன் தீட்டா ப்ளஸ் 3 tan theta equal to 5 into secant theta minus 5 tan thetaன்னு வரப்போகுது. அப்போது சீக்கன் தீட்டாலாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம்னா இங்கே 5, இங்கே 3, அப்போ 2 சீக்கன் தீட்டான்னு இங்கிட்ட வந்துடும். அதே மாதிரி tan theta இங்கே கொண்டு வந்தோம்னா 8 tan thetaன்னு ஆயிரும். இங்கே 5 அடிஷனில் வரும், 8 tan theta. இப்போ இதில் கேன்சல் அவுட் பண்ணுறேன். இங்கே 1, இங்கே 4. இப்போ 4 into tan thetaன்னா என்ன? sin theta by cos theta. சீக்கன் தீட்டானா 1/cos theta. இப்போ இதையும் அப்படியே கேன்சல் அவுட் பண்ணுறேன். இப்போ டேரெக்டாகவே ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். sin theta = 1, இங்கே ஒரு 4 இருக்குது, அது இங்கே டிவைட் ஆக போகுது. இப்போ sin theta என்ன ஆகும்? 1/4. அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்து இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஹெமிஸ்பியர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு சிம்பிள் கொஸ்டின் தான். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா என்ன போடுவோம்? 2πr² போடுவோம். இங்கே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 3πr². 3 × π. ஆன்சர் பையில் அப்படியே வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா பை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிற வேண்டியதான். ஆருக்கு 16. 16 ஸ்கொயர்னா 3 × π × 256. 256 × 3 பண்ணோம்னா 768 π. அவ்வளோதான், முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3 டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்து எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 20%னா என்ன? 1/5. அப்போது 5லேருந்து 4 ஆகுது. 13%னா அப்படி எழுதிடலாம். 100லேருந்து 87 ஆகுது. 20%னா சேம் 5லேருந்து 4 ஆகுது. இப்போ மொத்தமாக பார்த்தோம்னா 5 5s are 25, 2500. இப்போ இதுவும் பார்த்தோம்னா 4 4s are 16. இப்போ 87 × 16ன்னு பார்த்தா இங்கே 6, இங்கே 3 5, இங்கே பார்த்தா 7 8 6 0 4 1 1406ன்னு வருது. இப்போ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் என்ன? ஏன்னா இது மார்க்கெட் ப்ரைஸு, இது செல்லிங் ப்ரைஸ். ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் எடுத்து இதை கீழே போட்ட வேண்டியது. மார்க்கெட் ப்ரைஸ் 100. இப்போ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா 1094ன்னு வருது. 1094 டிவைடட் பை 2500 × 100ன்னு வரப்போகுது. அதில் 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 1094 டிவைடட் பை 25. இது பண்ணால் 4 × 25 100 ஆயிரும். இங்கே 94 ஆகுமா? அடுத்து பண்ணோம்னா 25 4, நெக்ஸ்ட்டு இங்கே 3 வரும். ஏன்னா 3 25s are 75 தெரியும். அதை வச்சு இங்கே நம்ம பண்ணோம்னா 43 பாயிண்ட் சம்திங். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சிம்பிளாக இப்படியும் கேட்குறாங்க சம்மு. ஒன்றுமே இல்லை, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். x², இங்கே 13² அப்படியே வச்சுக்கிற வேண்டியதான். இது என்ன? அதே மாதிரி 13² தான். இப்போ x²க்கு இந்த மாதிரி பவர் 4ல் 13/4 இருக்குது. எக்ஸ்ன்னு கேட்டால் என்ன செய்ய வேண்டியதான்? அப்படியே ஒன்றை மட்டும் எடுத்துக்கிற வேண்டியதான். 13². இல்லைன்னா டேரெக்டாக 116 இருந்தால் அதான் ஆன்சர் போட்டலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் இதுவுமே கேட்குறாங்க. 2 பென்சில் அண்ட் 4 பென்சில் வந்து 45 rupees. நான் இங்கே பெண்ணை ஏன்னு வச்சுக்கிறேன், பென்சிலை பின்னு வச்சுக்கிறேன். இப்போ 2a + 4b, பென்சிலுக்கு பின்னு எடுத்துக்கிட்டேன், 45. அப்புறம் 4 பென்னு, இப்போ 4a + 5b வந்து 60. அவங்க கேட்குறது 4 பென் அண்ட் 4 பென்சிலுக்கான ரேட்டு. இப்போ இதை வச்சு பார்த்தா நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை × 2 போடுறேன். பண்ணினா 4aன்னு வந்துடும். இங்கே 8, அப்புறம் 45 × 2னா 90. இதை கேன்சல் அவுட் பண்ணால்
எல்லாமே சைனை மாற்றி இப்போ கேன்சல் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். இங்கே -3b = -30. இப்போ b = 10ன்னு கிடச்சிரும். அதாவது பென்சிலுக்கான ரேட்டு 10ன்னு கிடச்சிருச்சு. இப்போ அந்த பியை தூக்கி நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணினா 2a = 45 - 4bன்றது 10, அப்போ 40. இப்போ a = 2a = 45 - 40னா 5ன்னு வரப்போது. a = 2.5. அவ்வளோதான், பென் அண்டு பென்சிலுக்கான ரேட் கிடச்சிருச்சு. அவங்க கேட்டிருக்கிறது 4 பென் அண்டு 4 பென்சிலுக்கான ரேட்டு. இப்போ 4 × பென் ப்ளஸ் பென்சிலை கூட்டினோம்னா 12.5ன்னு வரப்போகுது. 4 × 12.5ன்றது 25 × 2 50. அவ்வளோதான், முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. 2 ஐட்டம் வச்சு நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்து தனித்தனியாக பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கொடுத்தும் கேட்குறாங்க. இது என்னென்னு பார்ப்போம். சரிதா பைஸ் 2 old சாம்சங் ஃபோன் அண்ட் 3 MI ஃபோன் ஃபார் ₹40,200 கொடுத்துருக்காங்க. சாம்சங் ஃபோனுக்கு எஸ்ஸு, எம்ஐ ஃபோனுக்கு எம்ன்னு வச்சுக்கிறேன். சாம்சங் ஃபோன் 2 + 3 MI ஃபோனு ரேட் என்ன? 40,200. இஃப் சி செல்ஸ் த சாம்சங் ஃபோன் அட் 10% ப்ராஃபிட். நான் 10% ப்ராஃபிட்டை 0.10ன்னு எடுத்துக்கிறேன். 0.10. 20% 0.2ன்னு எடுத்துக்கிறேன். அப்படி போட்டோம்னா 0.10 இன்ட்டு எத்தனை ஃபோனு? 2 சாம்சங் ஃபோனு எடுத்தோம்னா 0.2s வந்துடும். இது அதே மாதிரி 0.2 இன்ட்டு எத்தனை MI ஃபோனு? 3 MI ஃபோனு. இப்போ 3 போட்டோம்னா 0.6ன்னு வந்துடும். அப்படியே இந்த ஈக்குவேஷனை போட்டோம்னா இப்போ 0.2s + 0.6m இது பார்த்தோம்னா எவ்வளோ ரேட்டு கொடுத்துருக்காங்க? 5640. நம்மளுக்கு கையில் 2 ஈக்குவேஷனு 2 எலமெண்ட் இருக்குது. அவங்க கேட்குறது என்ன? MI ஃபோனுக்கான ரேட்டு, இது மட்டும் கேட்குறாங்க. இப்போது செகண்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே இன்ட்டு 10ன்னு போட்டுற வேண்டியதான். போட்டோம்னா 2 ஆயிரும், இங்கே 6 ஆயிரும், இங்கே 56,040 இருந்தது, இங்கே 400 ஆயிரும். இப்போ அந்த 2 ஈக்குவேஷன் நம்ம கையில் இருக்குது. இதை டைரெக்டாகவே நான் அப்படியே நம்ம கண்டுபிடிக்க போகிறது இதுதான். ஸோ இது கேன்சல் அவுட் ஆயிரும் இங்கே சைனை சேஞ்ச் பண்ணாலே. அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே 3, இங்கே -6. இப்போ -3m. அதே மாதிரி இந்த 2 எலமெண்ட்டுக்கு பார்த்தோம்னா 16200 வரப்போகுது. இப்போ m = என்ன வரும்? 16200/3. இப்போ 5 3s are 15, 1 4 3s are 12, 5400. இதுதான் MI ஃபோனுக்கான காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 5400. இதுவும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏரியா ஆஃப் ராம்பஸ் என்னன்னு கேட்டு டயக்னல் 2 கொடுத்துருக்காங்க. அப்படி கேட்டால் ஒன்றுமே இல்லை, ஃபார்முலா தான். ஏரியா ஆஃப் ராம்பஸ் = ½ × d1 × d2. என்ன இருக்குது? ½ × 7.5 × 12. இப்போ 7.5 × 6ன்னு போட்டால் 15. 15 × 3 45 cm². அவ்வளோதான், இந்த சம்மம் கேட்டிருக்காங்க. அடுத்து a train moving with a speed of 54 km/h crosses a platform and a man standing at the platform in 36 seconds and 20 seconds respectively. அப்போ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணது, ரெண்டாவது மேனை கிராஸ் பண்ணது. பிளாட்ஃபார்முக்கு 36 செகண்டு, மேனை கிராஸ் பண்ணுறது 20 செகண்ட் ஆகுது. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்மோட லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் = ஸ்பீட் இன்ட்டு டைம். இந்த ஒரு ஃபார்முலா வச்சே டிஸ்டன்ஸ் = ஸ்பீட் இன்ட்டு டைம் இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், L + P = இது என்ன? டிஸ்டன்ஸு. எல்ன்றது நான் என்ன எடுத்திருக்கேன்னா லென்த் ஆஃப் ட்ரெயின், Pன்றது பிளாட்ஃபார்மோட லென்த்து. இப்போ டிஸ்டன்ஸ் = ஸ்பீடு. ஸ்பீடு என்ன? 54. இப்போ எல்லாமே பாருங்கள் மீட்டர்/செகண்ட் தான். மீட்டர் இருக்குது, இங்கே செகண்ட் இருக்குது. ஸோ ஆன்சர் எல்லாமே மீட்டரில் இருக்கிறதுனால நான் கன்வெர்ட் பண்ணுறேன். km/h உள்ளதை மீட்டர்/செகண்டில் மாற்றுறதுக்கு × 5/18 அது போட்டாச்சு. இப்போ டிஸ்டன்ஸ் = ஸ்பீடு இன்ட்டு டைம் என்ன? 36 செகண்ட் ஆகுது. இது பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இன்னொன்று என்னது? மேன் மட்டும் தான் கிராஸ் பண்ணுது. இப்போ மேனை கிராஸ் பண்ணுறப்ப ட்ரெயினோட லென்த் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா மேனுக்கு தனி லென்த்துன்றது கிடையாது. அது பார்த்தோம்னா 54 × 5/18 இன்ட்டு என்ன? 20. இங்கே இருக்கிற ஸ்பீடு 20. அதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா இங்கே 3ன்னு வரப்போகுது. 3 2s are 6, 6 5s are 30. இப்போ லென்த் என்ன? 300. இப்போ லென்த் என்ன நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு. டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சது. இதை கேன்சல் அவுட் பண்ணாலும் 3 வரப்போகுது. 3 5s are 15. 15 × 36ன்றது 15 × 36 எவ்வளோ வரும்?
இங்கே 30, 180, 6, 3, 4, 540 வரப்போகுது. அப்போது லென்த்து ப்ளஸ் பிளாட்ஃபார்ம்னு பார்க்குறது, லென்த் ஆஃப் த ட்ரெயின் அண்ட் பிளாட்ஃபார்ம்னா 540 வருது, லென்த் ஆஃப் த ட்ரெயின்ன்றது 300 வருது. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தான் என்ன? லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். இப்போ 300லேருந்து 240 கூட இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 240. முடிஞ்சது. இதுவும் கேட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன 2ன்னு நமக்கு தெரியும். இப்போ எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 2 நம்பர் இருக்குது. 2 நம்பர் இருந்தால் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சா போதும். முன்னாடி 0 இருக்குது, 0 போட்டுக்கலாம், முடிஞ்சது. அதே மாதிரி இங்கே 4க்கு என்ன ரூட்டு, 4க்கு ரூட் என்னது 2 போட்டாச்சு. எத்தனை நம்பர் இருக்குது? 1, 2, 3, 4 நம்பர் இருக்குது. 4 நம்பர்னால் 2 நம்பர் தள்ளி தான் நம்ம புள்ளி வைக்க முடியும். அப்போது இங்கே 0, 2க்கு இங்கே புள்ளி வச்சாச்சு. முன்னாடி நம்பர் இல்லை, அதனால் 0வும் போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி 0 தான் இருக்குது, முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 0.2 நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், 2/10. இப்போ இதை டிவைடட் பையில் 0.02ன்னு எழுதணும். அதை நான் எப்படி எழுதுறேன்? 2/100. இப்போ இங்கே 2 கேன்சலு, 100/10 10, முடிஞ்சது. இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எ மேன் மார்க்ஸ் அப் எ ப்ராடக்ட் பை இன்க்ரீஸிங் இட் ப்ரைஸ் பை 20%. அப்போது 20% இன்க்ரீஸ் பண்ணுறாரு மார்க்கெட் ப்ரைஸை, டிஸ்கவுண்ட் வந்து 25%ன்னு கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்ன? ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ரெண்டுக்குமே நம்ம பொதுவாக இருக்கிறது என்னது? இங்கேயும் மார்க்கெட் ப்ரைஸ் வரும், டிஸ்கவுண்ட்னால மார்க்கெட் ப்ரைஸ் வரும். இப்போ நடுவில் மார்க்கெட் ப்ரைஸை போட்டுக்க வேண்டியதான். என் காஸ்ட் ப்ரைஸு, என் செல்லிங் ப்ரைஸை போட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ கூட்டுறாங்க? 20%. 20%னா 1/5. அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் தான் கூட இருக்குது, 5லேருந்து 6 ஆக்குறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 25%. 25%ன்றது 1/4. இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் 4லேருந்து செல்லிங் ப்ரைஸ் 3 ஆகுது. இப்போ அப்படியே ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மாதிரி தான். இங்கே உள்ளதை இங்கே போட்ட வேண்டி தான், இங்கே உள்ளதை இங்கே போட்ட வேண்டி தான். 5 4s are 20, 6 4s are 24, 6 3s are 18. இங்கே செல்லிங் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டு ரிலேட் பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்ல முடியும். இப்போ இங்கே 20 இருக்குது, இங்கே 18 இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் தான் கூட இருக்குது. எவ்வளோ? 2 கூட இருக்குது. இப்போ 2 காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 20 × 100 போட்டால் இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். 5 10% லாஸ் பர்சன்டேஜ், முடிஞ்சது. இதுதான் ஆன்சர். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.